சிறப்பு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. வரவேற்புரையாற்றிய ஐயா செல்லப்பன் அவர்களுக்கு முத்தமிழ் கவிஞர் மோகனரங்கன் ஐயா அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவிக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்திருக்கக்கூடிய முத்தமிழ் கவிஞர் ஆலந்தூரார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஐயா செல்லப்பன் அவர்கள் சால்வை வழங்குவார்கள். அடுத்து நூலை வெளியிட்ட அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஐயா மன்னர் ஜவஹர் அவர்களுக்கு ஐயா செல்லப்பன் அவர்கள் சால்வை வழங்குகிறார்கள். நூலின் முதல் படியை பெற்ற எவர்வின் பள்ளி குடும்பத்தினுடைய தலைவர் டாக்டர் பாபு புருஷோத்தமன் அவர்களுக்கு 32 ஆண்டுகால குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய திரு பாலாஜி அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். ஐயா செல்லப்பன் ஐயா அவர்கள் இப்பொழுது பாலாஜி அவர்கள் மேடைக்கு வர வேண்டுகின்றோம். 32 ஆண்டுகால குடும்ப நண்பராக இருக்கக்கூடியவர் இவர். மூத்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய திருமதி லட்சுமி ராஜரத்னம் அம்மா அவர்களுக்கு திருமதி மனோரஞ்சிதம் அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவிக்கின்றார்கள். பார்த்து கொண்டிருந்த பொதிகை தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஐயா பாலரமணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். விழித்தால் எழுவோம் என்பது கம்யூனிச சமதர்ம சித்தாந்தம். ஒரு காலத்தில் உலகையே ஒலிக்கு போட்ட ஒரு சித்தாந்தம். அதேபோல் உழைத்தால் எழுவோம் என்பது அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் பின்பற்றப்பட்ட தொழிலதிபர் சித்தாந்தம். அது அந்த நாட்டை வல்லரசாக்கியது. நம் போன்ற ஜனநாயக நாடுகளில் கலப்பு பொருளாதாரத்தை பயன்படுத்துகின்ற அந்த முறையை பயன்படுத்துகின்ற நாட்டில் அழைத்தால் எழுவோம் என்பது பின்பற்றப்படாத ஒரு சித்தாந்தம். பாதி பேர் விழித்து கொண்டிருப்பார்கள், பாதி பேர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். எதற்கும் எதிலும் ஈடுபட வேண்டும் என்பது சட்டப்படி கட்டாயம் அல்ல. அந்த வகையிலே அப்படி அந்த வரிசையிலே எழுத்தால் எழுவோம் என்பது அன்புக்குரிய அம்மையார் அவர்கள் எழுதியுள்ள இந்த நூல், இது ஒரு புதிய சித்தாந்தமாகவே நான் பார்க்கிறேன். குறிப்பாக எழுத்து என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எந்த மொழியாக இருந்தாலும் நாம் எல்லாம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கெட் என்று படித்து கொண்டிருந்த நேரத்திலே ஏ ஃபார் ஆட்டம், பி ஃபார் பாம் என்று மாணவர்களிடையே ஒரு அறிவியல் உணர்ச்சியை தூண்டி பல கண்டுபிடிப்பாளர்கள் உருவாக்கிய மேலை நாடுகளில் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் சரித்திரத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறது. இதில் நான் அம்மையார் அவர்களிடத்திலே கூட வந்தவுடன் சொன்னேன், இது ஒரு இன்னோவேஷன், ஒரு புதுமையான முயற்சி. எழுத்தை வைத்து ஒரு
கவிதை நூலை தீட்டுவது என்பது. இங்கே மரியாதைக்குரிய ஐயா அவர்கள், செல்லப்பன் ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் 247 கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று. தமிழ் எழுத்துக்களின் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அது. நான் இன்னொன்றையும் இங்கே பார்க்கிறேன். நான் வந்தவுடன், மேடைக்கு வந்தவுடன் எண்ணி பார்த்த இந்த ஆடியன்ஸ் 30 பேர் இருந்தார்கள். உயிரும் மெய்யும் சேர்ந்தது 30. இவர்கள் இந்த தமிழில் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை இந்த உயிர் மெய் எழுத்துக்களில் அடக்கிவிடலாம். அதைப் போல இந்த நூலும் ஆயிரக்கணக்கான மக்களை, வாசகர்களை நிச்சயமாக சென்று சேரும் என்பதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. இங்கே என்னை அறிமுகப்படுத்திய போது சொன்னார் 9000 மாணவர்கள் பயில்கிறார்கள் என்று. எங்களுடைய பள்ளியினுடைய நோக்கமே இன்னோவேஷன் இஸ் த வாட்ச்வேர்ட். அதுதான் எங்கள் பள்ளியினுடைய ஒரு வாசகம். அதை மிகவும் முக்கியமாக நாங்கள் பின்பற்றி வருகிறோம். அது கல்வி முறையிலும் சரி, குழந்தைகளுக்கு, இக்கால குழந்தைகளுக்கு பண்புகளை போதிப்பதிலும் சரி அந்த புதுமை இருக்கின்றது. இந்த புதுமை நிச்சயம் அங்கீகாரத்தை பெறும். அந்த வகையிலே அம்மையார் அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக பலனை தரும். கண்ணதாசன் அவர்கள் ஒரு விழாவிலே பேசும்போது சொன்னார், அறம் பொருள் இன்பம் என்று வள்ளுவர் எழுதியது உண்மை அல்ல, அது அப்படி இருந்திருக்காது. நியாயப்படி பார்த்தால் இன்பத்துப்பால் தான் முதலில் வர வேண்டும், அதற்கு பிறகுதான் பொருட்பால் வர வேண்டும், அதற்கு பிறகு அது அறவழியிலே அந்த பொருளை நாம் செலவழிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான வரிசையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பலரும் ஒரே மாதிரியாக யோசிக்கிற இந்த உலகத்திலே புதுமையாக யோசிப்பதற்கு இந்த நூல் அந்த வகையிலே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நூலை வரவேற்று இந்த நூலில் உள்ள சாராம்சங்களை எல்லாம் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னும் குறிப்பிட இருக்கிறார்கள். இது நிச்சயமாக பெரிய பலனை தரும். நிச்சயமாக நானும் எங்களுடைய பள்ளி நூலகத்திற்கு நிச்சயமாக பல பிரதிகளை வாங்குவேன் என்ற உறுதிமொழியோடு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவரிடத்திலே இந்த நூல் பரவ வேண்டும் என்பதைத்தான் இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய ஐயா செல்லப்பன் முதற்கொண்டு எல்லோரும் பேசிக்கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் ஐயா டாக்டர் பாபு புருஷோத்தமன் அவர்கள் இதை மாணவ செல்வங்களிடத்திலே இந்த புத்தகம் விரைவில் அவர்கள் கைக்கு சேரும் என்கின்ற ஒரு நல்ல தகவலை கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி. வாழ்க்கை வெறும் ஆயுள் அல்ல, அது ஒரு அனுபவம். கசப்பை கைவசம் வைத்திருக்கக்கூடிய வேப்பமரம் கூட நுகர்கிறது பனியை, மழையை, நிலாவை. வாழ்க்கை என்பது வெறும் ஆயுள் அல்ல, அது ஒரு அனுபவம். இந்த எடுத்தால் எழுவோம் என்கின்ற கவிதை நூலை படித்து அதில் தோய்ந்து அனுபவித்த ஐயா பாலரமணி அவர்கள் இப்பொழுது இந்த கவிதை நூலில் இருக்கக்கூடிய தான் உணர்ந்த, அனுபவித்த, தன் மனத்தை தொட்ட அற்புதமான சில கருத்துக்களை இங்கே நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். தன்னுடைய மருத்துவ தொழிலில் எத்துணையோ பிரசவங்களை பார்த்த அம்மா டாக்டர் புனிதவதி எனக்கு தெரிந்த வரையிலே இன்றைக்கு 2வது பிரசவத்தையும் சந்தித்திருக்கிறார்கள். நான் முதல் பிரசவத்தின் பொழுது, சென்னையில் நடந்த பிரசவத்தின் பொழுது முதல் வெளியீட்டு விழாவிலும் பேசினேன். 2வது இந்த வெளியீட்டு விழாவிலும் என்னை அம்மையார் அழைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையிலே ராஜாக்களும் மந்திரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். மன்னர் என்கிற அந்த வார்த்தையே மனதுக்கு உகந்ததாக, கல்விக்கு இசைந்ததாக இருக்கிற பெயர். அதற்கு அடுத்தாற்போலே அமர்ந்திருக்கிற இந்திய ஆட்சிப் பணியைச் சேர்ந்த எல்லோருக்கும் செல்லமாக இருக்கிற ஐயா செல்லப்பன் அவர்கள் அமர்ந்திருக்க, கவிதையினுடைய நடை, கவிதையினுடைய போக்கு, கவிதையினுடைய இலக்கணம், சிறப்பு, இவற்றிற்கெல்லாம் சிறப்பாக இன்றும் விளங்கி வருகிற எங்கள் அருமை கவிஞர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன், மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிற மணிமேகலை சித்தார்த்தன், 80களிலே எழுத்தால் இந்த தமிழகத்தை கட்டி போட்டு லக்ஷ்மி ராஜரத்தினம் நாவல்கள் என்று சொன்னால் இந்த தமிழகமே விழித்தெழுந்து பெண்மைக்காக குரல் கொடுத்த லக்ஷ்மி ராஜரத்தினம் மிகச்சிறந்த நாவலாசிரியராக விளங்கியவர். இன்றைக்கு நல்ல பேச்சாளராக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், லக்ஷ்மி ராஜரத்தினம் அவர்களுடைய நூலிலே அவருடைய கணவர்
தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பினுடைய முதன்மை அதிகாரியாக இருந்த ராஜரத்னம் அவர்கள் வெளியிட எல்லாம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதயத்தால் இணைவோம் என்று எழுதுவார்கள். இந்த தேசத்தில் நாம் தேசத்தால் இணைவோம் என்று எழுதுவார்கள். மொழியால் இணைவோம் என்று எழுதுவார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் எழுத்தால் எழுவோம் என்று முதலாக இப்படி தலைப்பிட்டவர் அன்பு சகோதரி அம்மா கவிஞர் அவர்கள். ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த எழுவோம் என்கிற வார்த்தை ஆண்டாண்டு காலமாக தமிழிலே எழு எழு என்று சொன்னோம். எழுமின் என்று விவேகானந்தர் சொன்னதாக சொல்லுகிறோம். இப்படி எல்லோரையும் எழுந்து நின்று, நல்லதற்கும் நாம் எழுந்து நிற்கிறோம், கெட்டதற்கும் எழுந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் எழுந்து நிற்க வேண்டும் என்பது மிகப்பெரிய எழுச்சி உரை என்பதை நாம் அறிவோம். ஆனால் எனக்கு தெரிந்த வரையிலே கம்பராமாயணத்தில் கம்பன் முதலாக இந்த எழுந்து நிற்பதை பயன்படுத்தினான். அவன் சொன்னான், குகனோடும் ஐவரானோ முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோ என்று சொல்லிவிட்டு அங்கே ராவணனுடைய சகோதரன் வீடனன் உள்ளே நுழைந்த உடனே எழுதுவான், இங்கே நின்னொடும் எழுவரானோ என்று எழுதினான். எப்பொழுது விபீடனன் ராமாயணத்திலே உள்ளே நுழைந்தானோ அன்றைக்கு தான், அப்பொழுதுதான் ராமாயணமே எழுந்து நின்றது. விபீஷணன் வந்த பிறகுதான் ராமனும் எழுந்து நின்றான். எனவே நீ வந்தவுடன் எழுவர் ஆனோம் என்று எழுதினான் கம்பன். எனவே இந்த ஏழு என்பது அல்ல, எழுவர் ஆனோம் என்றால் நாம் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும், எழுந்து செயலாற்ற வேண்டும் என்பதாக அம்மா அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு இந்த எழுவோம் என்று எழுதியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரையிலே தமிழ் மொழிக்கு மட்டும்தான், தமிழ் மொழி மட்டும்தான் முத்தமிழ் என்று போற்றப்படுகிறது. எந்த ஆங்கில மொழியை யாரும் 3 ஆங்கிலம் என்றோ 3 தெலுங்கு என்றோ 3 மலையாளம் என்றோ எந்த மொழிக்கும் 3 என்பது சிறப்பானது அன்று இல்லை. ஆனால் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தமிழ்தான் தமிழுக்கு இயலும், தமிழுக்கு இயலும், இசையும் தமிழுக்கு இசையும், நாடகமும் தமிழுக்கு ஊடகம். இந்த மொழி எப்படிப்பட்டது? இதற்கு நாம் தமிழராக இருக்க வேண்டும் என்று சொல்ல தமிழ் அறிந்தவர்களாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிந்து சீன வானொலியினுடைய அறிவிப்பாளர் ரொம்ப அற்புதமாக தமிழ் பேசுகிறார், ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். சில வார்த்தைகள் நமக்கே புரியவில்லை, அவர்கள் தொல்காப்பியத்து காலத்து தமிழை எல்லாம் பயன்படுத்துகிறார். எனவே இந்த தமிழ் மொழி ஒருவரை பற்றி கொண்டால் கவிதை எழுத தூண்டும், கட்டுரை எழுத தூண்டும், ஒலிபரிக்கு முன்னால் முழங்க தோன்றும், பட்டிமன்றத்தில் அலற முடியும். எல்லா வகையான உங்களை ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகராக, சினிமா நடிகராக, இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த மொழியால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி செய்ததுதான் இந்த கவிதை தொகுப்பு. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். யாருமே இலக்கணத்தை, தமிழ் இலக்கணத்தை நடத்துகிற ஆசிரியர்கள் மீது இந்த சமுதாயமே இன்னமும் குமரி கொண்டிருக்கும். இலக்கணத்தை நடத்துகிற ஐயா ஆலந்தூர் கோ மோகனரங்கனுடைய மாணவர்கள் கூட அவர்கள் இலக்கணம் நடத்தினால் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் கவிதையிலே இலக்கணம், கவிதையிலே இலக்கணத்தை எனக்கு தெரிந்த வரையிலே இந்த நூலின் மூலமாக உயிரெழுத்தை, மெய்யெழுத்தை, உயிர்மை எழுத்தை என்று உயிரையும் மெய்யையும் தொட்டு அதனுடைய நாடி நரம்புகளில் என்ன மருத்துவம் செய்யலாம், எங்கே புறையோடி கிடக்கிறது, எங்கே சீர்கெட்டு கிடக்கிறது என்று தொட்டு தொடங்கக்கூடிய மருத்துவ தொழிலில் இருக்கிற அன்பு சகோதரி டாக்டர் புனிதவதி அவர்கள் தமிழின் இலக்கணத்தின்பால் மெத்த மேன்மை கொண்டு அவர்கள் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் உயிர்மை எழுத்தையும் ஒன்றாக ஆக்கி இங்கே குழந்தை வடிவிலே இங்கே நடமாட விட்டிருக்கிறார்கள் என்றால் இதைவிட சிறப்பு டாக்டர் புனிதவதி அவர்களுக்கு கிடைத்திருக்காது. அதைவிட மிகப்பெரிய சிறப்பு, நீங்கள் கைத்தட்டினால் அதைவிட மிகச் சிறப்பு. நான் அண்மையில் படித்தேன், யார் ஒருவர் பாலரமணியின் பேச்சுக்கு கைத்தட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் ஆயுள் கூடும் என்று எழுதப்பட்டிருந்தது. எனவே நண்பர்களே, இந்த கவிதையை, கவிஞரை, மேடையை, அறிஞர்களை, உங்களை, இந்த வர்க்கத்தை, மொழியை, நம் அறிவை நாமே பாராட்டிக் கொள்ள வேண்டும்.
நாமே தட்டிக்கொள்ள வேண்டும், நம்முடைய முதுகிலே நாமே தட்டி கொண்டு முன்னேற வேண்டும் என்பதற்கு இந்த நூல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த நூலில் இந்த ஞீ என்ற ஒரு வார்த்தை வரும். இதை எப்படி எழுதப் போகிறார் என்று நான் நினைத்தேன். அந்த ஞீ என்பது அதை அந்த இஞ்சியில் எழுதுகிறார்கள், அந்த இஞ்சி போட்டு. ஆனால் அது ஞீ என்று வர வேண்டும். அதற்கு ரொம்ப அற்புதமாக அந்த தொடக்கத்திலே அவர்கள் எழுதியிருக்கிற போது நான் வியந்து போற்றினேன். நீன்னு இந்த காது அடைக்குமா, நீன்னு காது, அந்த இடத்துல நீயை போட்டுவிட்டு, நீ காது அடைத்து தலை சுற்றியது பிரயாணத்தில் இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா என்று கத்திய வியாபாரியிடம் இஞ்சி மரப்பா வாங்கி ஒதுக்கினேன் வாயில் என்று இஞ்சி மரப்பா எப்படி எழுத வேண்டும் என்கிறதற்கு அந்த இஞ்சி போட்டிருக்கிறார்கள். அவன் கூவி அடைக்கிற போது அது இஞ்சி மரப்பா என்பதாகவும் சொல்லிவிட்டு, காது அடைத்தது ஏதாவது வாயில் போட்டுக்கொள்ள வேண்டுமே என்பதற்காக காது அடைக்கிற பொழுது ஏற்படுகிற ஒலி இருக்கிறதே, அது மருத்துவ ஒலி, நீ என்று காது அடைத்ததையும் கொண்டு இங்கே சத்தத்தை சத்தமில்லாமல் கவிதையாக்கி இருக்கிறார்கள் என்பதாக சொல்லி நான் வாழ்த்துகிறேன், இவர்களை வணங்குகிறேன். கடைசியாக எழுதியிருக்கிறார்கள், இந்த நூலினுடைய கடைசி கவிதையாக, இறுதி கவிதையாக இருப்பது அந்தாதி. இவர்களுடைய படைப்பும் அந்தாதியாக விளங்க வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மருத்துவர் அம்மா அவர்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை மிகுந்த நெகிழ்ச்சியோடும் உணர்ச்சி பெருக்கோடும் அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் திரு பாலரமணி அவர்கள். எப்படி தமிழ் என்பது உடலும் உயிரும் பிணைந்திருக்கிறதோ அதே போன்று மருத்துவமும் உடலும் உயிரும் பிணைந்திருக்கிறது. எனவே 3 தமிழை தாண்டி மருத்துவ தமிழ் என்கின்ற ஒரு தமிழை அம்மா அவர்கள் மிகச் சிறப்பாக கையாளுகிறார் என்பதைத்தான் ஒவ்வொரு பேச்சாளர்களும் பல்வேறு கோணங்களில் இங்கே அலசி கொண்டிருக்கின்றார்கள். கேட்கின்ற நமக்கெல்லாம் செவி விருந்தாக அது அமைந்து கொண்டிருக்கிறது. மூத்த எழுத்தாளராக இருக்கக்கூடியவர், அவரை பார்க்கின்ற பொழுதே புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றுதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. புத்தகங்களின் மூலமாக எவ்வளவோ படிக்கின்றோம், ஆனால் எல்லா புத்தகங்களும் ஒன்றைத்தான் சொல்லுகிறது, மேலிருந்து என்னை புரட்டுங்கள் கீழ் நோக்கி, படிக்கின்ற நீங்களெல்லாம் கீழிருந்து மேல் நோக்கி உயர்வீர்கள் என்கின்ற அற்புதமான கருத்தைத்தான் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தன் வாழ்நாடெல்லாம் நல்ல கருத்துக்களை இந்த நாடு பெற வேண்டும், நல்ல மக்கள் பெற வேண்டும், நல்ல கருத்துக்களை பெற்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக எழுத்தை ஒரு வேள்வியாக நினைத்து நாளும் நாளும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர் அவர்கள் திருமதி லட்சுமி ராஜரத்னம் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற வருகிறார்கள். தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும்